அதிமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விரிவான விவரங்கள். லாவண்யா, 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கடந்த 22ஆம் தேதி அதிமுக 4 தேர்தல் பணிக்குழுவை நியமித்திருந்தது. குறிப்பாக தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு மற்றும் தேர்தல் விளம்பர குழு ஆகிய 4 குழுக்களை கடந்த 22ஆம் தேதி அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்து அந்த குழுக்களை அறிவித்திருந்தார். இந்த நிலையில தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தன்னுடைய முதல் கூட்டத்தை நாளைக்கு அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கைகளை தயார் செய்வதற்காக 10 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், சி பொன்னையன், அதே போல முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை, அதே போல பா வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார் மற்றும் வைகை செல்வன் ஆகிய 10 பேர் கொண்ட குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைத்திருந்தார். இந்த 10 பேர் கொண்ட குழு நாளைய தினம் முதல் முறையாக கூடுகிறது. இந்த தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான ஒரு பங்காற்ற இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது முக்கியமான ஒன்று. அதிமுகவும் மிக முக்கியமான ஒன்றாக கணித்து கடந்த கால தேர்தல்கள்ல அதுல பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில தன்னுடைய முதல் கூட்டத்தை நாளைய தினம் அதிமுக தொடங்குகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.